உலக தமிழர்களை எல்லாம் ஆள வைத்த இரு ஒப்பற்ற தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா தெய்வங்களை வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், நாளை உங்களால் நம்மளை ஆள இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிடங்க தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியினுடைய வேட்பாளராக இந்த தென்காசி சட்டமன்றத்தில் மீண்டும் போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த காசிமேட்டபுரம் மற்றும் குற்றாலம் பேரூராட்சியின் சார்பாக இந்த வாக்குகளை கேட்பதற்காக உங்கள் முன்பாக நாடி தேடி வந்திருக்கின்றேன். இதில் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய ஆசி பெற்ற ஆசியோடும் அது கட்டாயம் நான் ஒன்று சொல்லியே ஆகணும். உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டை போட்டு அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்கும்போது அவ்வளவு நாடுகளும் வந்து கேட்கறான், ஐயா எங்களை சமாதானப்படுத்தி வைங்க, எங்களை காப்பாத்துங்க என்று கெஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ள நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய ஆசி எனக்கு கிடைப்பதில் அவர்களுடைய ஆதரவோடும் எல்லாத்துக்கும் மேலாக நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவோடும் மரியாதைக்குரிய
ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆதரவோடும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவோடும் மற்றும் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடும், நேதாஜி சுபாஷ் சேனை அண்ணன் மகாராஜா அவர்களுடைய ஆதரவோடும் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடும் உங்களை நாடி தேடி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னமாகிய இரட்டையில சின்னத்தில் எங்களுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு உங்கள் முன்பாக நான் வந்திருக்கின்றேன். முதல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தையும் இந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது இப்பொழுதே நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற சந்தோஷம் என் மனதில் எனக்கு தோன்றியிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய பேரூராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய தம்பி கணேஷ் தாமோதரனை பொறுத்தவரையில செய்யறத ரொம்ப தெளிவா செய்வாரு. ரொம்ப தெளிவா செய்யறதுங்களோட என் மனசை சந்தோஷப்படுத்தி, அண்ணா நீங்க ஜெயிச்சாச்சு, ஏன் நீங்க போட்டு டென்ஷனா இருக்கீங்க அப்படிங்கறத அந்த மனசை ஆக்குறது, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறது எல்லாமே நம்முடைய தலைவருக்கும் முதல்ல உங்கள் எல்லாருடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நம்மளுடைய தமிழகத்தில் என்ன சூழ்நிலை நிலவிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குன்னா, ஒரு காட்டாட்சி நடக்குது, ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது, மக்களாட்சி எல்லாம் மறைஞ்சு போச்சு, மன்னர் ஆட்சி நடக்குதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2021 ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. வந்தவொன்னு என்ன செஞ்சாருன்னா, பதவி ஏற்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நான் அப்படின்னு பதவி ஏற்ற உடனே எல்லாம் கை தட்டினாங்க. திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் வடிச்சாங்க. ஆனா அன்னைக்கு நமக்கு தெரியல, இந்த 5 ஆண்டுகளும் தமிழகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்க போறாங்கிறது இன்னைக்கு தான் நம்ம புரிஞ்சிருக்கு. ஆனா அப்பேற்பட்ட மனிதன் இப்பொழுது என்ன நினைச்சிட்டு இருக்காரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி என்ற நான் என்று இந்த தமிழ்நாட்டில் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்ப அதை விட ஒரு படி போய் இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி என்ற நான் என்று அறிவிக்கக்கூடிய நிலைமை இந்த தமிழகத்தில் நம்மளுடைய மக்களை எல்லாம் ஒரு ஆடு மாடுகளை போல் நினைத்து மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஜனநாயக நாடு. தமிழ்நாடு என்பது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை ஏழை எளிய மக்களுக்காக, உங்களுக்காக, நமக்காக, எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை துவங்கினார். அவர் நம்மளை விட்டு சென்று போது பாத்தீங்கன்னா, இவர் தான் இந்த கட்சிக்கு தலைவர், இவர் தான் உங்களை ஆள போறாரு யாரையும் சொல்லிட்டு போல. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகள், பல்வேறு காலகட்டத்தை கடந்து இந்த ஆட்சியையும் நம்முடைய கட்சியையும் காப்பாற்றி தமிழகத்தை 6 முறை முதலமைச்சரான ஒரே தலைவி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் தலைவர் தெரியல, பல போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மூச்சு நம்முடைய கட்சியையும் இந்த இயக்கத்தையும் கட்டி காத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த நம்மளுடைய கட்சியை காப்பாற்றுவர், நம்ம கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்றது முடிவாயிருக்கு. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம கட்சி தான் ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில யார் உழைக்கிறானோ, யார் இந்த மக்களோட மக்களாக இருக்கிறானோ அவனை தான் இந்த கட்சியை நடத்த முடியும். இன்னும் அடுத்து யார் வரப்போறான்னு நீங்க கூட வரலாம், யார் வேணாலும் வரலாம். இதுதான் நம்மளுடைய இயக்கம். ஆனா அப்படி இல்ல, திமுக காரன் போய் கேளுங்க, எங்களுக்கு 100 வருஷத்துக்கு தலைவர் ரெடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னும் 40 வருஷத்துக்கு உதயநிதி இருப்பாரா, அதுல இருந்து 60 வருஷத்துக்கு இன்பநிதி இருப்பாரா. இது என்னது, இது என்னது? இந்த அடிமை கூட்டங்களுக்கு என்னைக்கு மனசுல என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு பாருங்க, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதி, இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் வேட்பாளராக நிற்கிறார்.